ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ மைண்ட் கிராஃப்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ் மைண்ட் கிராஃப்ட் தான், ரியல் மைண்ட் கிராஃப்ட் தான். ஓகே, இன்றைக்கி வந்து 28. ஓகே, இன்றைக்கி 28 ஜான்வரி வெனஸ்டே 2026. ஓகே, எதுக்கு டேட் நோட் பண்ணுறேன்னா, அது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லியிருக்காங்க ஒரு டீச்சர், அதனால் சும்மா விளையாட்டுக்கு. ஓகே, யாரும் காண்டாகாதீங்க, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். மைண்ட் கிராஃப்ட் நார்மலி எந்த மாதிரியான கேம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சர்வைவல் கேம். ஓகேவா, இந்த சர்வைவல் கேமில் வந்து நார்மலாக வந்து ஜஸ்ட்டு மிருகங்கள் மட்டும் வராமல் வந்து சில மான்ஸ்டர்ஸும் வரும். அண்ட் ஆல்சோ வில்லேஜர்ஸ் நிறைய இருப்பாங்க. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஒரு பெரிய வேர்ல்டு, நம்ம வேர்ல்டு மாதிரியே ரொம்ப பெரிய வேர்ல்டு. சூப்பராக நம்ம வந்து பில்டிங் கட்டலாம். அண்ட் ஆல்சோ பில்டிங் மட்டும் இல்லாமல் நிறையா டிஃப்ரெண்ட்டான பாஸஸ்லாம் இருக்குது. இந்த பாஸெல்லாம் அவுட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு பெரிய வேர்ல்டு. ஓகேவா, எண்ட்லெஸ் வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் மொத்தமாகவே. ஓகேவா, நம்மளே நமக்குன்னு ஒரு வீடியோ கட்டி, அதாவது நார்மலாக இப்போ முடியாது, நான் சின்ன பொண்ணு. ஓகே, ஆனால் வந்து நம்மளால் மைண்ட் கிராஃப்டில் ஒரு பெரிய வீடு பங்களாலாம் கட்ட முடியும். அங்கே வந்து பணம் தேவையில்லை, ஆனால் எம்ராய்டு தேவை சம்டைம்ஸ். ஓகே, மைண்ட் கிராஃப்ட் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு புரியும். புரியலைன்னா என் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, பாருங்கள். மொத்தமாக நான் இதை பற்றி வீடியோ நிறையா போடுறேன், மைண்ட் கிராஃப்ட் வீடியோ. அண்ட் ஆல்சோ நம்ம அதிகமாக மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நல்ல ஒரு வேர்ல்டில் தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கணும். மொபைலில் பாக்கெட் வெர்ஷனில் விளையாடுறதுனால சில செட்டிங்ஸ் வந்து ஓகே, செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இருக்குது. ஓகே கைஸ், செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். இந்த ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து எனக்கு வராது. ஷோ கோஆர்டினேட்ஸ் இந்த இதை ஆன் பண்ணிக்கோங்க கைஸ். எப்போவுமே வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் சீட்ஸ் போட வேணாம். டச் சேஞ்ச் கண்ட்ரோல் மோட், D-pad. எனக்கு D-pad தான் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பிடிச்ச செட்டிங்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கலாம், அதாவது பிடிச்ச கண்ட்ரோல்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். முதல்ல மைண்ட் கிராஃப்டில் எடுத்தோடனே ஒரு பேசிக்கான திங்னா அது உட்டு வெட்டுறது தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக உட்டு வெட்டி அதில் வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வந்து இது பண்ணும். நான் அதிகமாக டிப்ஸ் இதில் சொல்கிறேன் கைஸ், கண்டிப்பாக கேட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக சர்வே பண்ணுறது, நார்மலி ஒரு நூபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நாள் ஆனோடனே வந்து ஷீப்பு தேட ஆரம்பிச்சிருங்க. அதை விட முக்கியமாக உட்டு வெட்டி கொஞ்சம் கோல் கூட செஞ்சு வச்சுக்கோங்க. கோல் வந்து நார்மலாக வந்து எடுக்கிறது, அதாவது நைட் ஆகிட்டா இங்கே வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா, அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம பெட்டு செஞ்சு தூங்கிடணும் ஃபாஸ்ட்டாக. நம்ம முழிச்சிருக்க மான்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக நடமாட ஆரம்பிச்சிடும். நைட்டு தான் மான்ஸ்டர்ஸ் வரும், காலையில் வந்து க்ரீப்பர் வந்துடும். க்ரீப்பர்னால் வெடிக்கிறது. ஆக்சுவலி நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா தான் காலையிலையும் க்ரீப்பர் வரும். நான் நிறைய வந்து கண்டிப்பாக இது விளையாட போகிறேன், ஸோ நீங்களும் பார்ப்பீங்க. நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து இது பண்ணலாம். முதல்ல உட்டு வெட்டினோடனே தான் நம்மளால் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று செய்யணும், கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள்ன்றது என்னென்னா, மற்ற விஷயம் எல்லாமே கிராஃப்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நிறைய பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் செய்கிறதுக்காக வந்து நம்ம ஜஸ்ட் இந்த 4 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கையில் தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் கிராஃப்டிங் டேபிளில் வந்து 8 பாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9, சாரி ப்ரோ 9 பாக்ஸ் இருக்கும். கொஞ்சம் மேக்ஸில் வீக் ஆகிட்டேனே. 9 பாக்ஸஸ் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல வந்து எடுத்தோடனே தயவு செஞ்சு வந்து
ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோன் டூல்ஸ்லேயே இருக்க முடியாது. பிக்காக்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சாரி நம்ம வந்து உட் டூல்ஸ்லேயே இருக்க முடியாது. பிக்காக்ஸ் செஞ்சு எப்படியாவது சீக்கிரமே வந்து ஒரு ஸ்டோனுக்கு இல்லைன்னா அயனுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஷீப்பு தேடணும். இதா இருக்கு பாருங்க, ஷீப் 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 ஷீப்பு தேடி நம்ம ஷீப்பு 3 ஷீப்பு சேர்த்தோம்னா தான் பெட்டு செய்ய முடியும். ஓகே, பிக்காக்ஸ் எதுக்குடா இருக்குது? ஐயோ ஓடுதே ஓடுதே ஓடுதே. ஒரு உள், இன்னொரு உள், இன்னொரு உள், இங்க 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 கொஞ்சம் லேக் ஆகுது கைஸ், சாரி ஃபார் தட். மன்னித்துக் கொள்ளுங்கள் தலைவரே. இன்னொரு ஷீப்பு தேடணும். நம்ம வந்து மொத்தம் இதே மாதிரி 2 ஷீப்பு தேடணும். நம்ம இப்போ ஒன்று வச்சுருக்கேன்னா ஷீப்பு, இதே மாதிரி 2 ஷீப்பு தேடணும். நான் அப்படி தேடி அந்த 2 ஷீப்பை அடிச்சுக்கொண்டு உள் கிடச்சாதான் நம்மளால் தூங்க முடியும். தூங்கினாதான் மான்ஸ்டர்ஸால் நம்ம சாக மாட்டோம். அதோ இருக்கு பாருங்க, 3 தான் ஷீப். ஓகே, 2மே கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருக்கு. மட்டன் கறி சாலா, இன்னைக்கு மட்டன் கறி தான்டா. ஐயோ ஓடிச்சே. ஓகே கைஸ், 3 ஷீப்பு வந்து கிடச்சிருச்சு. இது ஏன்னு தெரில, ரொம்ப லேக் ஆகுது ஃபோனு. ஐ எம் சாரி ஃபார் தேட். அடுத்த வீடியோவில் இந்த பிரச்சனையை கன்ஃபார்ம் சால்வ் பண்ணி முடிக்கிறேன். ஓ, பக்கத்துலேயே டார்க்வுட் ஃபாரஸ்ட் பயம் இருக்குது. டார்க்வுட் ஃபாரஸ்ட்டுன்றேன் பாருங்க, ஏஆர்கே சர்வைவல் விளாண்டு அதுலேயே மைண்டு போகுது. ஓகே கைஸ், இந்த ஒரு நல்ல பயாமியில் வந்து நம்மளை ஸ்வான் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கு இந்த பயாமி ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு மைன்கிராஃப்ட் ஆல்ரெடி விளையாண்டுருந்தீங்கன்னா எந்த பயாமி பிடிக்குன்றதை மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. யாராவது பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம வீடியோவில் தான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பயிர் காணும், வியூஸ்லேயே 0 வியூஸ் தான் பாதி. ஓகே கைஸ், யாராவது ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆறுதலாக நான் இருக்கேன் ப்ரோன்னு சொல்கிற விதமாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. என்ன நல்ல பயமையாக இருக்கே, டார்க்வுட் ஃபாரஸ்ட், அப்புறம் இந்த பிரிட்ஜ்வுட் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல்சோ இந்த நார்மல் வுட்டு எல்லாமே சேர்ந்து இருக்குது. வாவ், வாட் அ கிரேட் பயாமி. ஓகே கைஸ், நம்ம வந்து இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம். இதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போகணும். ஓகேவா? அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் சொல்கிறேன் வாங்க. அடுத்து வந்து தண்ணியில் கால் பதிக்கணும். அதுக்கடுத்து நியூ இது வந்து அன்லாக் ஆயிரும். நியூ அச்சீவ்மெண்ட் இல்லை, ஆனால் அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போது இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது செஞ்சிரும். ஓகே, பெட்டு. ஓகே டன், பெட்டு செஞ்சாச்சுனாலே நம்ம பாதி பிரச்சனை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஒரு உட்டன் ஆக்ஸ், அப்புறம் இன்னொரு இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. தென் இதை உடச்சிரும். நைட் ஆனால் மட்டும் இது போட்டு தூங்கிடும். ஓகே, இது நம்ம இன்வென்ட்ரி, இதையும் உடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக உட்டு கலெக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு டேவே எப்படியாவது ஸ்டோன் டூல்ஸ் எடுத்துருங்க. அடியில் மைன் பண்ணுறது, மைன்கிராஃப்ட்டுன்னு பேரை வச்சப்போவே தெரிஞ்சிருக்கும். மைனிங், இதில் மைனிங் ரொம்ப முக்கியம் பிகிலு. இதில் நிறையா நம்ம மைனிங்கில் தான் நிறையா வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட ரியல் வேர்ல்டில் இதில் நல்லா தான் இருக்கும் நார்மலாக மைனிங் விட. ஆனால் வந்து பேசிக்கு அதுதான். ஓகேவா? மைனிங். ஓகே, இருட்டுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடம் நல்லா இருக்குல்ல கைஸ்? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு இடம் போயிடலாம். ஓகே, திஸ் பிளேஸ் இஸ் ஓகே. 3 திசை நல்லா தெரியுது அப்படின்ற போது மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும்.
அங்கே பார்த்தீங்களா கைஸ், பம்கின் ஏரியா கிடைச்சிருச்சு. இந்த மரத்தை வெட்டிட்டு, வெயிட், இந்த மரத்தை எதுக்கு வெட்டணும்? நம்ம பேசாமல் இதுலேயே குடிசையை வச்சிடலாம். குடிசையா இல்லை, இது வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டுருவோம் கைஸ் நம்ம. ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். செஸ்ட்னா தெரியும்ல, யாருக்கு தான் தெரியாமல் இருக்கும். ஒரு செஸ்ட்டு இதை செஞ்சு நம்ம பொருளெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எஸ், வுட்டன் ஹவுஸ், அது என்ன, ஐயோ, ட்ரீ ஹவுஸ் கட்ட போகிறோம். ட்ரீ ஹவுஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். சின்ன விஷயம்தான், ஜஸ்ட்டு மேலே ஒரு 4 வுட்டு போட்டு, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையை போட்டு, அதுக்கும் மேலேன்னு ஓட்டையை போட்டு, தென் வந்து இல்லை அப்படி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இது தேவை நமக்கு, லேடர். ஓகே, லேட்ரு போட்டாச்சா? என்ன வர முடியும்? வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகேவா கைஸ், ஒரு நல்ல தொடக்கம் இது எனக்கு. அப்படி இருக்கும் நம்புகிறேன். கன்ஃபார்ம் வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ், ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஓகே, இங்கே பெட்டை போட்டுருவோம். என்னடா அது, உட்டை போட்டால் தான் பெட்டை போட முடியுமா? ஆமாம் கைஸ், மறந்துட்டேன். நைட் ஆக போகுது. தூங்கி தொலைடா, தூங்கி தொலை. நைட்டே இன்னும் ஆகலையா? இது இருட்டுது கைஸ், இருட்டுது. அதுக்கு முன்னாடி 4 வுட்டை போட்டுருவோம். ரைட், தூங்கியாச்சு. ஓகே, மொதல் நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓ காட் ஆல்மைட்டி. ரைட், ஓகே கெய்ஸ், நம்ம வந்து பெட்டையும் போட்டாச்சு, வுட்டையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஃபவுண்டேஷனை போட்டுருவோம் கைஸ். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருக்கும், ஸ்ட்ராங்காக. ஃபஸ்ட் நாளே ஸ்டோன் எடுத்துடலான்னு நினச்சேன், பட் எடுக்கலை. சரி, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், விடுங்க. அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒரு சேஃபஸ்டான ஒரு இதை ஃபஸ்ட் நாளே கட்டிட்டா ரொம்ப நல்லது. செகண்ட் நாள் தான் நான் கேட்டேன். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் நாளே வந்து பெட்டு கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணலான்னா, மைனுக்கு, அதாவது ஒரு சுரங்கம் ஸ்டெப்பாக தோண்டி சுரங்கம் மாதிரி தோண்டுங்க. ஓகே, நான் இப்போது மைனிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை கட்டிக்கிறேன். ஸ்டெப்பாக அந்த மாதிரி தோண்டி நம்ம வந்து உள்ளே போயிடணும். ஓகேவா, மண்ணுக்கடியில் போனோடனே ஜஸ்ட்டு சும்மா இருக்கக்கூடாது. பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுருக்கோம்ல, பிக்காக்ஸ், அதான் இந்த பிக்காக்ஸ், வுடன் பிக்காக்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்டோன் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே, ஸ்டோன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ஸ்டோனை வச்சு நம்ம ஃபர்னேஸ் செஞ்சு அதில் வந்து நம்ம நார்மலான இந்த வுட் இருக்குல்ல, இந்த வுட்டு, லாக் வுட்டு, அதை போட்டு எரிச்சோன்னு வைங்களேன், நமக்கு கோல் கிடைக்கும், சார்கோல். அந்த சார்கோலை வச்சு நம்ம டார்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு முக்கியமான தேவை வந்து வுட்டு மட்டும்தான். வுட்டு தான் எல்லாத்துக்குமே சோர்ஸு. நீங்கள் வுட்டுலேயே வந்து வீக்காக இருந்தீங்க, எடுக்கலை அப்படின்னு வச்சிங்கன்னா சர்வே பண்ணுறது கஷ்டம், பார்த்துக்கோங்க. நான் சொன்னதை வந்து கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் இப்போது. பக்கத்துலேயே ஒரு இது இருக்கும் போல இருக்கே. ஆனால் ஒரு லெவல் கூடனோடனே போகலாம். இப்போதைக்கு போனால் மான்ஸ்டர்ஸ் அடித்து துவச்சி நம்மளை காய போட்டுருவாங்க, அது சேஃப் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கையில் இருந்த அந்த இதையும் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பேஸாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கடவுளே,
வெயிட் வச்சாச்சா? தென் ஓகே. தென் வந்து இப்படி மேலே மேலே கட்டிக்கலாம். 1 2 3 இல்லை, ஓகே இருக்கட்டும். திஸ் இஸ் enough I think. ஓகே கைஸ், தென் இப்படி போட்டுட்டு ஓகே வுட்டு தீந்துருச்சு. நம்ம வந்து வுட்டு வெட்டிக்கலாம். ஓகே, இப்படி குதிச்சா ஹெல்த்து போகும். இட்ஸ் ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. வாட் ஏதோ சவுண்டு கேட்குது, ஜாம்பி சவுண்டு. பக்கத்தில் எங்கேயோ ஜாம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சான்னு தெரில. நான் ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுறதுனால கேமிங் சவுண்டு சம்டைம்ஸ் கேட்காது. இதோட இது எடுத்துப்பேன், ஒரு வேளை தேவைப்படலாம். எக்ஸ்பி வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். என்சான்மெண்ட் போடுறதுக்கு அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பியை வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்காதீங்க. நார்மலாக இது மாதிரி அப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த வுட்டு வந்து இங்கே இது பிளாங்க் பிளாங்க்கை வச்சு ஐயோ நானே குழம்பிட்டேன் கைஸ். 2 minutes. ஓகே, நம்ம வந்து மைனிங் சும்மா லைட்டாக வந்து சுரங்க தோண்டிப்போம். அம்மா செம்மடி. ரைட், இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா இப்படியாக்க நம்ம ஒரு சுரங்கத்தை தோண்டிடுவோமா? கொஞ்சம் தூரமாக தோண்டலாம் வீட்டை விட்டு. இந்த இடம் தண்ணியாக இருக்கே, இல்லை வேணாம். இந்த இடத்துல ஒரு நல்ல இடமா இருக்குன்னு நம்பி தோண்டுவோம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு தோண்ட ஆரம்பிச்சாச்சு கைஸ். இப்போ வந்து இதுதான் ஸ்டெப் மைனிங் பண்ண போகிறோம். ஓகேவா? தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இதை தோண்டிடாதீங்க. அப்படி தோண்டினீங்கன்னா மேலே வர முடியாது. ஓகே, ஒரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி மைனிங் தோண்டணும். இதோ இப்படி மேலே கீழே இங்கே, அதுக்கடுத்து மேலே கீழே இங்கே. தோ இது ஸ்டோன். ஓகே, இந்த ஸ்டோனை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து முன்னேற போகிறோம். நம்மளால் வந்து ஒரே இது டூல்ஸில் இருக்க முடியாது. ஐயோ, வேறு ஏதோ ஒரு இது கிடைக்குது. அது என்ன? ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகணுன்னு வைங்களேன், இருட்டாயிருச்சுன்னா மாப்ஸ் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இருட்டானா உள்ளே போகக்கூடாது. ஓகே, அதுதான் மேஜர் ரூல். தோ கோல் இருக்கு. கோல் இல்லாதவங்க நார்மல் வுட்டை எரித்து சார்கோல் ஆக்கி வந்து யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? இருட்டுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருட்டுதோ? இல்லை, சர்ரா நமக்கு சமத்தியான வேலை. தெரியாமல் இந்த சைடு பக்கத்தில் வீடு கட்டிட்டேன். சமடி. ஐயோ, இவங்ககிட்ட அடி வாங்கி செத்துறக்கூடாது. ஓகே, அடிச்சாச்சு. நமக்கு தான் கைஸ் அடி விழுது. இங்கே முதல்ல ஏதாவது ஒன்று. இல்லை, வீடை மாற்றணும். வாஸ்து சரியில்லை வீடு. ரைட்டு, இப்போ வந்து நம்ம ஸ்டோன் டூல்ஸில் வந்து களமிறங்கி விடுவோம் நண்பர்களே. ஃபர்னேஸ், முக்கியமான விஷயம் ஃபர்னேஸை செய்யாமல் யாரும் வந்து தூங்காதீங்க. அப்படிலாம் இல்லை, பட் ஃபர்னேஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். இதுவும் வந்து இதால் தான் நமக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும். மொதல் நாளே விவசாயம் பண்ணிலாம் சாப்பிட முடியாது இந்த வேலையில். ஓகே,
ஃபர்னேஸில் இந்த மாதிரி ட்ரையான இல்லைனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்டிக்கு சாப்ளிங் எதுனாலும் வைக்கலாம். ஓகே, வுட்டு மொத்தத்தில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து குக் பண்ணி இது பண்ணி தரும். அதை வந்து இது எடுத்துக்கலாம் நம்ம. முதல்ல ட்ராப் டோர் வைக்கணும் போ. ஓகே, பெட்டை உடச்சி வேறு இடம் மாற்றிடும். வாஸ்து சரியில்லாத மாதிரி இருக்கு வீடு. இது என்ன வீடா? தம்மாந்தோண்டு இதில் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு ட்ராப் டோர் தேவைப்படும் நமக்கு கண்டிப்பாக. ட்ராப் டோர் செய்ய எத்தனை தேவை? இதோ இருந்தா ஒரே ஒரு ட்ராப் டோரை இதோ இந்த இடத்துல வந்து போடுறோம். ஐயோ, இந்த இடத்த உடச்சாதான் போட முடியும். இந்த லேடரை கீழே வந்துருச்சா? போச்சு. கீழே போயிட்றா. ஐயோ, ரைட்ரா, நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. தென் வந்து செஸ்டிங்க இன்வென்ட்ரியில் தான் இருக்கும். இந்த செஸ்ட்டை இங்கே வச்சிரும். ஓகே, இதுக்குள்ளே எல்லா பொருளையும் வச்சுருவோமா? தென் வந்து ஓகே கைஸ், நம்ம ட்ராப் டோரை வந்து விட்டுறாமல் எடுத்துருவோம். ஓகே, எடுத்துட்டு இந்த செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ட்ராப் டோர்ன்ற பாருங்க, அது பேர் என்ன, லேடர் எடுத்துகிட்டு செஸ்க்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கீழே போய் நம்ம சுரங்கம் தோன்ற வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கோல் இருந்துச்சுல்ல, இந்த கோல் இருக்குல்ல, இதை வச்சு இந்த ஸ்டிக்கை வச்சு, அதுவும் கோல் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இதோ இதில் வந்து நீங்கள் நார்மல் வுட்டை வச்சிங்கன்னு வைங்களேன், இதோ சார்கோல் கிடைக்கும். ஓகே, நான் நார்மல் வுட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல, சார்கோல் கிடைக்கும். அந்த சார்கோலை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபர்னேஸில் நார்மல் வுட்டு லாகு வச்சிங்கன்னா சார்கோல் கிடைக்கும். அந்த சார்கோலை வச்சு நீங்கள் வந்து கோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். எது பண்ண? டார்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். டார்ச் இதோ இப்படி தான் பண்ணும். ஓகே, 4 8 சூப்பர். இருட்டு நமக்கு இங்கே ஒன்று வச்சிரும். ஓகே, இருட்டு இல்லைனா தான் மாப் ஸ்வான் ஆகாது, இல்லைனா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஸ்வான் ஆகும், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெட்டில் இருந்து எந்திப்போம், வரட்டா மாப்பில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திடீர்னு அவுட் ஆயிரும். ஏன்னா பின்னாடி இருந்து க்ரீப்பர் வெடிச்சிடும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பயப்படாதீங்க, ஆனால் அதுதான் உண்மை. அப்படியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ஒரு நாள் அப்படி தாங்க ஈஸாச்சு. ரைட்டா, சரி. இப்போ வந்து மறக்காமல் என்ன பண்ணணும்னா ஃபுட்டு சாப்பிடணும். ஃபுட்டு சாப்பிட்லன்னா ஹார்ட்டு இறங்கி செத்துருவோம். எஸ், தென் சாப்பிட்டு முடித்தவுடன் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஐயோ இவனை போய் அடிக்கணும். ஓ ஓடுறா, அவன் பக்கத்தில் போனோன்னா நம்ம அடி வாங்குவோம். அதனால தான் இப்படி ஓடி வந்தேன். அதிகம் அடி வாங்குறதுக்கு விரும்பவும் இல்லை. ஸோ வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். இதுவும் இந்த கோலெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். கோல் மட்டும் கிடைக்காது கைஸ், இன்னும் நிறையா ஓர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். என்ன ஓர்லாம் கிடைக்கும்னா அயன், கோல், அப்புறம் எம்ராய்டு, அப்புறம் டைமண்ட். அதெல்லாம் ஓராக கிடைக்காது. டைமண்டு எம்ராய்டுலாம் வந்து ஜெம்மாவே கிடச்சிரும். ஜெம்மான்னு சொல்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த கல்லாவே கிடச்சிரும். ஆனால் வந்து இந்த நார்மலி வந்து இந்த அயன் அப்புறம் கோல்டு அதெல்லாமே வந்து ஓர் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஓர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம ஃபர்னேஸில் போட்டு உருக்குனாதான் நமக்கு வந்து இங்காட் கிடைக்கும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு கேப் விடுறேன்.
நான் அப்படியே மைனிங் பண்ணிட்டே இருக்கேன். இவ்வளோ கோல் போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நமக்கு வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் தேவை. நான் அதை செய்ய மறந்துட்டேன். செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துவோம். ஓகே கேஸ், அப்படியே இதே மாதிரி மைன் பண்ணிட்டு டார்ச் வச்சுட்டே போகணும். தயவு செஞ்சு டார்ச்சை மட்டும் மைனிங்கில் யாரும் மறக்காதீங்க. டார்ச்சு, வாட்டர் பக்கெட்டு நார்மலாக இப்போது தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மைன் பண்ணுறோம். இது வந்து என்னன்னா காப்பர். ஓகே, ரைட். இந்த மாதிரி மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். போயிட்டுருக்கும்போது நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஆபத்தாக இது பண்ணாமல் கரெக்டாக யோசித்து செயல்பட்டு சர்வைவ் ஆகணும். கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் நம்ம ஒரு பெரிய வீடு ஏதாவது கட்டலாம் கைஸ். நம்ம நிறையா ஸ்டோனும் எடுத்துட்டோம், கோனும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட். இந்த வீடியோ மட்டுமே ஃபுல் லென்த்தாக 30 நிமிஷத்துக்கு மேலே போகும் போல இருக்கே. ஓகே, இது வந்து டே 2. ஓகே, இல்லை டே 3 இது. ஓகே, நம்ம பிக்காக்ஸ் உடஞ்சி போச்சு. ரைட், பிக்காக்ஸ் உடையிற அளவுக்கு இப்போ மைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிராஃப்டிங் வேலையெல்லாம் பார்ப்போம். அவன் D1 ஆயிட்டான் போல. ஓகே, இப்போ என்ன வேலை? கிராஃப்டிங் வேலை. ரைட், இப்போ நம்ம இது பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு தான். அப்புறம் ஒன்று மறந்துடாதீங்க, இந்த உட்டன் பிக்காக்ஸ் இருக்குல்ல, உட்டன் பிக்காக்ஸ் இதோ விட்டுட்டு ஒன்று செஞ்சுருப்போம்ல பிக்காக்ஸு, அதை வச்சு நீங்கள் ஸ்டோனு அப்புறம் கோல் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸ்டோன் கோலை மட்டும் தான் உட்டன் பிக்காக்ஸை வச்சு எடுக்க முடியும். நம்மளால் ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு தான் அயன், அப்புறம் காப்பர், அப்புறம் டைமண்ட் எல்லாமே டைமண்ட் எடுக்க முடியாது. ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு தான் அயனும் காப்பரும் எடுக்க முடியும். ஓகே, அதுக்கடுத்து அயன் பிக்காக்ஸை வச்சு தான் கோல்டு, டைமண்ட்டு, அப்புறம் என்னது லாப்பிஸ் லசூரி எல்லாமே எடுக்க முடியும். ரெட் ஸ்டோனு எல்லாமே தென் அது அயனை வச்சு தான் எடுக்க முடியும், அயன் பிக்காக்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி பிக்காக்ஸுக்குன்னு ஒரு சில இது இருக்குது. நீங்கள் அது தெரியாமல் உட்டன் பிக்காக்ஸை வச்சு தயவு செஞ்சு அயனை யாரும் மைண்ட் பண்ணிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நாளே ஸ்டோன் டூல்ஸுக்கு மாறிடுங்க எல்லாமே. ஓகே, ஸ்டோன் டூல்ஸ்னால் கொஞ்சம் ரிலையபிளாகவே இருக்கும், நல்லா வெட்டும், ரொம்ப நேரம் நீடிக்கும். உட்டன் பிக்காக்ஸ் மாதிரி போகாது. ஓகே, ஸ்டோன் பிக்காக்ஸ் நான் இப்போ ஒன்று செஞ்சுட்டேன். தென் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வேலை கிராஃப்டிங் வேலைகள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உட்டு பற்றாக்குறையாக மாறிவிட்டது கைஸ். இந்த ஸ்டோனை பத்திரமா வச்சுருப்போம், உட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த வீடை கட்டணும். அப்புறம் உட்டு எடுத்து நாம் கண்டிப்பாக உள்ளே போய் அயன் எடுக்கணும். அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்காக அயன் எடுக்கணும். ஓகே, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக இப்படி தான் சர்வைவ் பண்ணும். ஓகேவா? ஃபர்னேஸு, ஒரு ஒரு சின்ன இடம், அப்புறம் ஒரு ஃபர்னேஸு, அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் நமக்கு லைட்டுக்காக டார்ச், அண்ட் ஆல்சோ ஒரு பெட்டு. ஓகேவா? இதை நீங்கள் மைண்ட் பண்ணி உள்ளே போய் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதில் சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேவா? டார்ச் செய்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. உட்டு அதிகமாக செஞ்சு நீங்கள் மைன் மாதிரி அப்படி தோண்டி மேலே இந்த மாதிரி ஒரு ட்ராப் டோர் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது சேஃபஸ்ட் பிளேஸாக மாறிடும். ஓகேவா? அதில் வச்சுட்டு டார்ச்சும் வைக்கணும். டார்ச் வச்சிட்டிங்கன்னா சேஃபஸ்ட் பிளேஸாக மாறிடும். நீங்கள் டார்ச் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சார்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான உட்லாக்கை எரிச்சா சார்கோல் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டார்ச் செஞ்சு, நான் செஞ்ச மாதிரியே டார்ச் செஞ்சு நீங்கள் ரொம்ப சேஃபான பிளேஸாகவே மாற்றிக்கலாம் ஒரு பிளேஸை. ஓகேவா? அது பேசிக் சர்வைவலுக்கு போதும்.
ஒருவேளை நீங்கள் பெட் எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் டேவே முடிஞ்ச அளவுக்கு பெட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா மான்ஸ்டர்ஸ் வந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். வுட்டு தான் பேசிக் ஆக்சுவலி மைன்கிராஃப்டில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலி இது வெறும் ரொம்ப நூப் ரிலேட்டட் வீடியோ தான். ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் வந்து போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.